வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக செங்கேனி பழனி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்க கோரி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று துணைநிலை ஆளுநரை சந்தித்தனர். அக்னிவீர் ராணுவ ஆட்சேர்ப்பு முகாம் புதுச்சேரியில் நாளை நடைபெறுகிறது. கடலில் குளித்த கல்லூரி மாணவனின் உடலை கடலோர காவல் படையினர் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்க கோரி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று துணைநிலை ஆளுநரை சந்தித்தனர். புதுச்சேரியில் அமைச்சர்கள் பதவியேற்று 80 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை அவர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கப்படவில்லை. இதனால் மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்த முடியவில்லை என எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் குறித்த பட்டியலை முதலமைச்சர் ஆளுநரிடம் வழங்கி 2 வாரங்களுக்கு மேலாகியும் ஆளுநர் அதற்கான ஒப்புதல் வழங்காமல் உள்ளார். இதனையடுத்து எதிர்க்கட்சி தலைவர் நாஜிம் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை நேரில் சந்தித்து அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் பட்டியலுக்கு ஒப்புதல் அளிக்க வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் நாஜிம், அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படாததால் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதிகளில் மக்கள் திட்டங்களை நிறைவேற்ற முடியாத நிலை உள்ளதால் உடனடியாக முதலமைச்சர் கொடுத்த இலாக்கா பட்டியலுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என தெரிவித்ததாகவும், அதற்கு ஆளுநர் இன்னும் ஓரிரு நாட்களில் இலாக்கா ஒதுக்கீடு தொடர்பான பட்டியல் வெளியிடப்படும் என உறுதியளித்ததாக தெரிவித்தார். அக்னிவீர் ராணுவ ஆட்சேர்ப்பு முகாம் புதுச்சேரியில் நாளை நடைபெறுகிறது. புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நாளை முதல் அக்னிவீர் ராணுவ ஆட்சேர்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. இதில் தமிழகத்தின் 11 மாவட்டங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு உடற்தகுதி தேர்வு நடைபெறுகிறது. அக்னிபாத் திட்டத்தின் கீழ் முப்படை வீரர்களை குறுகிய கால ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நாளை 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை அக்னி வீரர்கள் இராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு முகாம் நடைபெறுகிறது. இத்தேர்வில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய 11 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்களும் பங்கேற்க உள்ளனர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 17 வயது முதல் 21 வயது பூர்த்தியான தகுதியான இளைஞர்கள் ஏற்கனவே விண்ணப்பித்துள்ள நிலையில் நாளை முதல் விண்ணப்பித்துள்ளவர்களில் நாள்தோறும் சுமார் 1000 பேர் வீதம் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு உடல் தகுதி தேர்வு, உடல் அளவீட்டு தேர்வுகள், மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட உள்ளது. தேர்வை ஒட்டி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தை சீரமைத்தல், பந்தல் அமைத்தல், நீளம் உயரம் தாண்ட இடம் தயாரிப்பு உள்ளிட்ட பணிகளை இராணுவத்தினர் செய்து வருகின்றனர். கடலில் குளித்த கல்லூரி மாணவனின் உடலை கடலோர காவல் படையினர் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூன் கரியமாணிக்கம் அருகில் உள்ள ஏரிப்பாக்கம் புது காலனி பகுதியை சேர்ந்தவர் ஜெய்சங்கர் மகன் பேரரசு, வயது 19. இவர் தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு BCA படித்து வந்தார். வீட்டிலிருந்து நேற்று கல்லூரிக்கு சென்றுவிட்டு 2 நண்பர்களுடன் தவளக்குப்பம் அருகே உள்ள நல்லவாடு கடற்கரைக்கு சென்றுள்ளார். மூவரும் நண்பகல் 1:30 மணியளவில் கடலில் இறங்கி குளித்தனர். அப்பொழுது கடலில் திடீரென எழுந்த ராட்சத அலையில் பேரரசு சிக்கி இழுத்துச் செல்லப்பட்டார். அவருடன் குளித்த 2 நண்பர்கள் கூச்சலிட்டும் அவரை மீட்க முடியாமல் கரைக்கு வந்து அப்பகுதியில் இருந்த மீனவர்களிடம் கூறினர். உடனடியாக மீனவர்கள் படகில் சென்று தேடியும் அவர் கிடைக்கவில்லை. தொடர்ந்து இரவு பகலாக கடலோர காவல்படை மற்றும் காவல்துறையினர் மீனவர்கள் படகுகளில் சென்று தீவிரமாக தேடினர். 24 மணி நேரத்திற்கு பிறகு மாணவனின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்பட்டது. அதன் பிறகு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் இது குறித்து தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கல்லூரி மாணவர் கடல் அலையில் சிக்கி மாயமான நிலையில் இறந்த நிலையில் அவரது உடல் மீட்கப்பட்டது கல்லூரி மற்றும் அவரது கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் குறைந்த மின்னழுத்த பிரச்சினைக்கு தீர்வு கண்ட சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார்.
புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தட்டாஞ்சாவடி மற்றும் ஜிஎன் பாளையம்பேட் பகுதிகளில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குறைந்த மின்னழுத்த பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதி பொதுமக்கள் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரிடம் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அறிவுறுத்தலின் பேரில் ஜிஎன் பாளையம்பேட் பகுதியில் புதிய 200 kVA மின்மாற்றி அமைக்கப்பட்டதுடன் பழுதடைந்த மின்மாற்றி அமைப்பை அகற்றி அதற்கு பதிலாக 315 kVA திறன் கொண்ட புதிய மின்மாற்றி நிறுவும் பணிக்கு சுமார் 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்புதல் பெறப்பட்டு பணிகள் நிறைவேற்றப்பட்டன. இந்த மின்மாற்றிகள் மூலம் வில்லியனூர் மெயின் ரோடு, ஜிஎன் பாளையம்பேட், மாரியம்மன் கோவில் வீதி மற்றும் தட்டாஞ்சாவடி பகுதிகளில் உள்ள மின் நுகர்வோர் பயனடைவார்கள். மேலும் தட்டாஞ்சாவடி பகுதியில் நிலவி வந்த குறைந்த மின்னழுத்த பிரச்சனையை முழுமையாக சரி செய்ய சுமார் 20 லட்சம் ரூபாய் செலவில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கி வைக்கப்பட்டது. இதன் மூலம் குளத்துமேடு, பூம்புகார் நகர், காந்தி நகர், கற்பக விநாயகர் நகர் மற்றும் தட்டாஞ்சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் குறைந்த மின்னழுத்த பிரச்சனை சீராகி மின் விநியோகம் மேம்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், மின்துறை செயற்பொறியாளர் பன்னீர்செல்வம், உதவி பொறியாளர் சந்திரசேகரன், இளநிலை பொறியாளர் ஸ்டாலின், மின்துறை ஊழியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதியில் 100 நாள் வேலை திட்டம் மற்றும் நீர்நிலைகளை சீரமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராம பஞ்சாயத்துகளில் ஜிராம்ஜி திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை திட்டம் மற்றும் நீர்நிலைகள் சீரமைப்பு பணிகளுக்கான தொடக்க விழா நடைபெற்றது. திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணன்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு வளர்ச்சி பணிகளுக்கு பூமி பூஜை செய்து பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டன. இதில் சோரப்பட்டு பெரிய ஏரி சீரமைப்பு பணி சுமார் 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், சோரப்பட்டு பெரிய ஏரியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் தூர்வாரும் பணி சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், சன்னியாசிக்குப்பம் பகுதியில் பம்பையாறு அருகே கரையை சீரமைக்கும் பணி சுமார் 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், களித்தீர்த்தால் குப்பம் ஊரல்குளம் சீரமைப்பு பணி சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், மதகடிப்பட்டு ஏரியின் தென்பகுதி சீரமைப்பு பணி சுமார் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இந்த பணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணன்குமார் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் பொதுமக்களிடம் பேசிய அவர், இந்த ஆண்டு 100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக விரிவுபடுத்தப்பட்டு தகுதியான அனைவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தொகுதி மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் நேரடியாக தன்னை அணுகலாம் என்றும் தெரிவித்தார். இந்த பணிகள் நிறைவடைந்தால் நீர்நிலைகளின் கொள்ளளவு அதிகரித்து மழைநீர் சேமிப்பு மேம்படுவதுடன் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவையான நீர் ஆதாரம் வலுப்பெறும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் திட்டத்தின் பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர். மங்களம் தொகுதியில் 25 பயனாளிகளுக்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் முதல் தவணை தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் மங்களம் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 பயனாளிகளுக்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் முதல் தவணை தொகையாக தலா 2,75,000 மொத்தம் 68,75,000 ரூபாய் நிதியை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், ராமகிருஷ்ணன், கலைவாணன், அதிகாரிகள் பாலமுருகன், ரேவதி, பரணி, சங்கர், செல்வம், சரவணன், கண்ணபிரான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் வீடுகள் தரமான முறையில் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் கட்டி முடிக்க வேண்டும் என்று பயனாளிகளுக்கு அறிவுறுத்தினார். புதுச்சேரி சார்பில் வெளிநாடுகள் அல்லது வெளி மாநிலங்களுக்கு செல்லும் ஸ்கேட்டிங் விளையாட்டு வீரர்களின் அனைத்து செலவுகளையும் அரசே ஏற்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 13வது தேசிய அளவிலான சிறுவர்களுக்கான ஸ்கேட்டிங் போட்டி இன்று லாஸ்பேட்டை ஸ்கேட்டிங் திடலில் கோலாகலமாக தொடங்கியது. போட்டியை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். 3 நாட்கள் நடைபெறும் இந்த தேசிய அளவிலான போட்டியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, பீகார், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 10 மாநிலங்களை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்துகின்றனர். போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் ஸ்கேட்டிங் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறுவர்களின் திறமையான சாகசங்களையும் கலைநயமிக்க நிகழ்ச்சிகளையும்
முதலமைச்சர் ரங்கசாமி ரசித்து பாராட்டினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, தேசிய அளவிலான இந்த போட்டியை நேரில் கண்டுகளிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். பெற்றோர்களும் பயிற்சியாளர்களும் தொடர்ந்து அளித்து வரும் ஊக்கமும் வழிகாட்டுதல் காரணமாக ஏராளமான மாணவர்கள் ஸ்கேட்டிங் உள்ளிட்ட விளையாட்டுகளில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருவதாக கூறினார். விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் மாநில அரசு பல்வேறு இடங்களில் தரமான விளையாட்டு மைதானங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியை சேர்ந்த இளைஞர்கள் நாடு முழுவதும் நடைபெறும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களையும் பரிசுகளையும் வென்று மாநிலத்திற்கு பெருமை சேர்த்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டு முதல் வெளிநாடுகள் அல்லது வெளி மாநிலங்களில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்க செல்லும் ஸ்கேட்டிங் வீரர்களுக்கான பயணச் செலவு, தங்கும் செலவு உள்ளிட்ட அனைத்து வகையான செலவுகளையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் என்ற முக்கிய அறிவிப்பையும் முதலமைச்சர் வெளியிட்டார். விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடும் அரசு வேலைவாய்ப்புகளில் வழங்கப்படும் விளையாட்டு ஒதுக்கீடும் தொடர்ந்து நடைமுறையில் இருப்பதாகவும், விளையாட்டுத்துறையை மேலும் சிறந்த துறையாக மாற்ற அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இறுதியாக பல்வேறு மாநிலங்களில் இருந்து போட்டியில் பங்கேற்க புதுச்சேரி வந்துள்ள அனைத்து வீரர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்த அவர், போட்டியில் அனைவரும் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறினார். தொடக்க விழாவில் விளையாட்டுத்துறை அதிகாரிகள், பயிற்சியாளர்கள், வீரர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முழுவதும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்த நாள் வாழ்த்து பேனர்கள், கடவுள் முதல் நடிகர் வரை பல்வேறு கெட்டப்புகளில் கட்அவுட்டுகள். முதலமைச்சர் ரங்கசாமியின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்பில் பல்வேறு வடிவிலான வாழ்த்து பேனர்கள் மற்றும் கட்அவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி 76 வயதை நிறைவு செய்து 77வது வயதில் அடியெடுத்து வைக்கும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் நகரின் முக்கிய சாலைகள், சந்திப்புகள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் ஏராளமான பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த பேனர்களில் முருகப்பெருமான் தோற்றம், நடிகர்கள் அஜித், விஜய் ஆகியோரின் தோற்றம், புஷ்பா 2 திரைப்பட கதாபாத்திர பாணி, விளையாட்டு வீரர் உள்ளிட்ட பல்வேறு கற்பனை வடிவங்களில் முதலமைச்சர் ரங்கசாமியின் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் தமிழக முதலமைச்சர் சட்டப்பேரவையில் கையை அசைக்கும் காட்சியை ஒத்த வடிவமைப்பிலும் சில பேனர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வித்தியாசமான பேனர்கள் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து சமூக வலைதளங்களிலும் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் பேனர் தொடர்பான கட்டுப்பாடுகள் நடைமுறையில் உள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் இதுபோன்ற பேனர்கள் மற்றும் கட்அவுட்டுகள் வைக்கப்படுவது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சாலையோரங்களில் வைக்கப்பட்டுள்ள பெரிய அளவிலான பேனர்கள் வாகன ஓட்டிகளின் கவனத்தை திசை திருப்பி விபத்துகளுக்கு வழிவகுக்கும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பேனர் விதிமுறைகளை அதிகாரிகள் முறையாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா வரும் 4ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்கள் பேனர்கள் அமைத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை தொகுதியிலும் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் முத்தியால்பேட்டை சாலையில் பேனர் வைத்ததாக கூறி 10 பேரை முத்தியால்பேட்டை போலீசார் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். இந்த தகவலை அறிந்த முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் தனது ஆதரவாளர்களுடன் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். போலீசார் டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவின் பேரில்தான் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து டிஐஜியை தொடர்பு கொள்ள முயன்ற சட்டமன்ற உறுப்பினரின் அழைப்பு ஏற்கப்படாததால் அவரது ஆதரவாளர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பரபரப்பு நிலவியது. பின்னர் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 10 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் அலுவலகத்தை கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார் கட்சி பணிகளுக்கான புதிய அலுவலக அறையை ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார்.
ஸ்கேட்டிங் பயிலும் மாணவ மாணவிகளின் பயிற்சி மற்றும் முன்னேற்றத்திற்காக மார்டின் அறக்கட்டளை சார்பில் 2 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கப்பட்டது. இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் கூட்டமைப்பு மற்றும் பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் நடத்தும் 13th ஸ்பீட் ரேங்கிங் சாம்பியன்ஷிப் 2026 ஸ்கேட்டிங் போட்டி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்கேட்டிங் மைதானத்தில் நடைபெற்றது. இதன் தொடக்க விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது மனைவி சிந்து ஸ்ரீ சார்லஸ் மற்றும் மகளுடன் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து ஸ்கேட்டிங் பயிலும் மாணவ மாணவிகளின் பயிற்சி மற்றும் முன்னேற்றத்திற்காக மார்டின் அறக்கட்டளை சார்பில் 2 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கப்பட்டது. அதற்கான காசோலையை பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்க நிறுவனர் திருவேங்கடம் மற்றும் தலைவர் பழனி ஆகியோரிடம் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். காமராஜர் நகர் தொகுதி புறாக்குளத்தில் குடிநீர் குழாய் உடைப்பு சரி செய்யப்பட்டதற்கு மக்கள் நன்றி தெரிவித்தனர். காமராஜர் நகர் தொகுதி புறாக்குளத்தில் குடிநீரில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் பூத் நிர்வாகியும் ராகவா விஷன் உரிமையாளருமான பாலன் அவர்களிடம் தெரிவித்தனர். பாலன் உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அலுவலகத்தில் தெரிவித்ததன் பேரில் சம்பந்தப்பட்ட துறையில் புகார் அளித்து சரி செய்யப்பட்டது. இப்பிரச்சனை உடனடியாக சரி செய்வதற்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திடக்கழிவு எரிப்பு இயந்திரத்தின் செயல்பாடுகள் குறித்து மக்களுக்கு விளக்கம் அளித்தார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் யூஆர் ஃபர்னேஸ் என்ற திடக்கழிவு எரிப்பு இயந்திரத்தின் செயல்பாடு மற்றும் அதன் பயன்பாடு குறித்து பொதுமக்களுக்கு நேரடியாக விளக்கம் அளித்தார். இந்த இயந்திரம் எரிபொருள் அல்லது மின்சாரம் ஏதுமின்றி சுய எரிதல் மற்றும் சுழல் காற்றோட்டம் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேரலுக்குள் திறம்பட எரித்து அகற்றும் நவீன அமைப்பாகும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த கழிவு மேலாண்மை தொழில்நுட்பமாக இது அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இயந்திரத்தின் செயல்முறையை பார்வையிட்டனர். இலவச கண் கண்ணாடியை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் ஜோதி ஐ கேர் இணைந்து நடத்திய கண் பரிசோதனை முகாமில் மருத்துவர்களால் கண்ணாடி அணிய பரிந்துரைக்கப்பட்ட பயனாளிகளுக்கு இலவச கண் கண்ணாடி வழங்கும் நிகழ்ச்சி புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச கண் கண்ணாடிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், மாநில செயலாளர்கள் ரவி, ராஜாராம், அனிதா, தொகுதி தலைவர் கோகுலக்கண்ணன் மற்றும் ராகவா விஷன் உரிமையாளருமான பாலன், ரெயின்போ நகர் வார்டு தலைவர் NR சுரேஷ், வெங்கடா நகர் தலைவர் சரவணன், கட்சி நிர்வாகிகள் மற்றும் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,255 ரூபாய். 1 சவரன் தங்கம் 1,06,040 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 2,290 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்க கோரி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று துணைநிலை ஆளுநரை சந்தித்தனர். அக்னிவீர் ராணுவ ஆட்சேர்ப்பு முகாம் புதுச்சேரியில் நாளை நடைபெறுகிறது. கடலில் குளித்த கல்லூரி மாணவனின் உடலை கடலோர காவல் படையினர் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.